பண்ண பிறகு அந்த உபதேசம் வாங்கிக்கிறவங்க என்ன செய்யணும்? உபதேசம் வாங்கிட்டா பிரதிங்கிற உபாசகர் ஆயிட முடியாது. உபதேசம் வாங்கின பிறகு அந்த உபதேசத்தை வாங்கப்பட்ட அந்த சிஷ்யன் என்ன பண்ணணும்? 1,00,000 முறை ஜபம் பண்ணணும். 1,00,000 ஜபம் பண்ணி 1,00,000த்துல 10ல ஒரு கால் ஹோமம் பண்ணிக்கணும். இந்த ஹோமங்கள் எல்லாம் பண்ணி பிரதிங்கிற ஜபத்தை பூர்ணத்துவம் பண்ணி அந்த பிரதிங்கிற அதாவது ரகசியமா பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த பிரதிங்கிற உபாசன விதானத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் பண்ணிட்டு இந்த பிரதிங்கிற மூலமந்திரத்தால ஹோமம் பண்ணி அந்த சிஷ்யனுக்கு அபிஷேகம் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் அவன் பிரதிங்கிற உபாசகராகப்படுகிறான். ஒரு குருக்கள் சிவதீட்சை வாங்குறதுக்கு சிவபூஜை பண்ணி சிரவண ஹவன ஹோமம்லாம் பண்ணி அந்த கும்பத்தை கொண்டு போய் அந்த குருக்களுக்கு அபிஷேகம் பண்ண பிறகுதான் அவன் சிவாச்சாரியாகப்படுகிறான். சிவதீட்சை அவனுக்கு பூர்ணத்துவம் அடையுது. இது சமயத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள். அந்த மாதிரி இந்த பிரதிங்கிற உபாசனையில அதிகமா சொல்லப்பட்டிருக்கு. நான் சொன்ன விஷயம் ரொம்ப சின்னது. ஏன்னா இது அதர்வண வேதத்தை சம்பந்தப்பட்ட சுவாமி அப்படின்றதால ரகசியமான முறையில உபதேசம் வாங்கிக்க வேண்டியது நிறைய இருக்கு. இன்னைக்கு நான் ஒரு பிரதிங்கிற உபாசகராக இருக்குன்னா கேரளால பாலக்காடுல குருவஞ்சாறுன்ற ஒரு கிராமத்துல பங்கஜாட்சர லம்போதரியால எனக்கு பிரதிங்கிற உபாசனை ஆணுச்சு. தொடர்ந்து பால் சுவாமியாலேயே எனக்கு உபாசனை ஆணுச்சு. அதுக்கடுத்து மலேசியால சில வருஷங்களுக்கு முன்னால கொடிக்கட்டி பிறந்தார் என் குருநாதர் கணேசன் சுவாமி. அவராலேயும் எனக்கு பிரதிங்கிற உபாசனை ஆணுச்சு. 3 குருநாதர்களால் எனக்கு பிரதிங்கிற உபாசனை இயக்கப்பட்டிருக்கு. இதுல என்னென்ன விதங்கள் என்னென்ன விதானங்களை பின்பற்றணுமோ அதெல்லாம் பின்பற்றி தான் இன்னைக்கு இந்த பிரதிங்கிற பூஜை பண்ணாரு. நான் முதல்ல சொல்ல வந்த அந்த விஷயத்தை விடுபட்டு போச்சு. பிரதிங்கிரா சாமன் ஏன் மூலஸ்தானமா அமையல அப்படின்னா இந்த பிரதிங்கிரா ஒரு ரௌத்ரமூர்த்தி. அந்த அம்பாளுக்கு அதுக்கேற்ற வண்ணம் பூஜை பண்ணணும். அந்த அம்பாள் நித்தப்படி சாந்தமாவே இருக்கிறதுக்காக அந்த உக்கிரமாகப்பட்ட அந்த அம்பாளுடைய அந்த சீற்றங்கள் அந்த கோப சீற்றங்கள் எப்ப வெளிப்படணுமோ அப்ப மட்டும்தான் வெளிப்படணும். எப்ப தனிந்திருக்கணும் அப்ப தனிந்தே இருக்கணும்ன்றதுக்காக நிறைய விதங்கள் விஷயானங்கள் சொல்லப்பட்டிருக்கு. விதானங்கள் கூறப்பட்டிருக்கு. அதனால இந்த பிரதிங்கிற மூலஸ்தானமா அமைக்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஒவ்வொரு நாளும் அம்பாளுக்கு காலையில மகாபிஷேகம் பண்ணணும். நித்தப்படி சுவாமிக்கு காஞ்சிபுர வஸ்திரம் தான் சாத்தணும். ஏன் காஞ்சிபுர வஸ்திரம் சாத்தணும்னா காஞ்சிபுர பட்டுக்கு தோஷம் கிடையாது. மந்திர சாநித்தியம் நம்ம பண்ணக்கூடிய பூஜைகளை அந்த அம்பாள் மேல ஈற்று செல்லக்கூடிய வல்லமை இருக்கு அந்த காஞ்சிபுர பட்டுக்கு. அம்பாளுக்கு அம்பாளுடைய உருவத்துக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கணும். அமாவாசைக்கு கண்டிப்பா பிரதிங்கிற ஹோமம் பண்ணணும். ஆவரண பூஜை பண்ணணும். அம்பாளுக்கு பச்சை மஞ்சளால அபிஷேகம் பண்ணணும். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் பின்பற்ற முடியலன்னா இந்த அம்பாலே நாளைக்கு அந்த அம்பாளுடைய அந்த கோபசீற்றங்களாலேயே அந்த அழிவுகள் நம்மளே மறுபடியும் அந்த அழிவுகள் அந்த கோபசீற்றங்கள் நம்மளே அழிக்கக்கூடிய ஒரு சக்தியா மாறும். அப்படின்றதாலதான் இது வரைக்கும் இந்த மூலஸ்தானங்கள் மலேசியால அமையாம இருக்கு. இன்னொன்னு நிறைய கோயில்ல பாத்தீங்கன்னா பிரதிங்கிராவை பரிவாரத்துல வச்சிருக்காங்க. இப்ப சமீப காலங்கள்ல பிரதிங்கிரா ஃபேமஸ் ஆகி வர்ற தருணத்துல பரிவாரங்கள்ல வச்சிருக்காங்க. பரிவாரத்துல வச்சு பண்ற தருணத்துல அம்பாள் அப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு. காரணம் என்னன்னா டைரக்டரை கொண்டுட்டு போய் அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட வேலை செய்ய வைக்க முடியுமா? அந்த மாதிரி தான். இப்ப மாரியம்மன் கோயில்ல கொண்டுட்டு போய் பிரதிங்கிரா வைக்கிறாங்க. கீழே மாரியம்மன் கிராம தேவதை, பிரதிங்கிற பரதேவதை, பிரதிங்கிற பெரிய மூர்த்தி. அதனால பரிவாரத்துல பூஜை பண்றதுல அந்த சாநித்தியங்கள் வராது. அதனால மூலாலயத்துல இருக்கக்கூடிய மூர்த்தியுடைய அந்த மூர்த்தியை வச்சு பூஜை பண்ற சிரமத்துவத்தினாலதான் அதிகப்படி ஆலயங்கள் இங்க அமையல மலேசியால. நம்ம முதல் முறையா இந்த சிரமத்தை பாராம காரணம் என்ன, ஏன் இந்த சிரமத்தை பார்க்கலாம் நம்ம சொன்ன விஷயம்தான். இவ்வளவு விஷயங்கள் நிலவி வரணும், நல்லது நடக்கணும். உலகத்துல முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு அசம்பாவிதத்தை குறைச்சி கலியுடைய தாக்கத்தை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிட்டு வரணும் அப்படின்றது ஒருத்தனுடைய போராட்டம். ஸ்பிரிச்சுவல் வைஸ் சமயத்துவமா. ஏன்னா சமயத்துவமா தான் என்னால பண்ண முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இந்த சமயத்துவமா பண்ண போற இந்த காரியத்துக்கு எல்லாரும் எனக்கு ஆதரவு கொடுக்கணும். பணம் எனக்கு தேவையில்ல, அம்பாளோட அனுகிரகத்தால் நல்லா இருக்கிறேன். அதனால நான் கட்ட போற கோவிலுக்கு எல்லாரும் முக்கியத்துவம் எனக்கு உறுதுணையா இருந்து எனக்கு பிறகு இந்த சமத்துவம் மறுபடியும் இந்த சமய சம்பந்தமான போராட்டம் மறுபடியும் நடக்கணும். உலக சேமமா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மக்களுக்கு கொண்டுட்டு போகணும். இதுதான் என்னுடைய இன்னைக்கு இந்த கான்ஃபரன்ஸோட ஊக்கம்.